வணக்கம், இதுக்கு பவானி அம்மா சமையல். நான் ஃபர்ஸ்டே என்ன சொல்லியிருக்கேன், பவானி அம்மா சமையல் இல்லை, vlogsம் சேர்த்து தான் பண்ணுறோம். ஆமாம், பவானி அம்மா விழா பண்ணுறோம். இப்போது நான் வேலையிலேருந்து வந்ததும் பூர்ண கொழுக்கட்டை பண்ணேன். இது உங்களுக்கு சாப்பிட்றது தான், மிச்சம் அதிகமாகவே பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் மேலே இருக்கிற பாத்திரம் நிறைய செஞ்சுருவாங்க, இதை தனியாக சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. இந்த பூர்ணம் மிச்சம் இருந்தால் பசங்க சாப்பிட்ருவாங்க. அம்மாவே சாப்பிட்ருவோம். அந்த பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தேன். ஈவினிங் இப்போ நைட் டின்னர் ரெடி பண்ணணும். தோசை தான் செய்யலான்னு இருக்கேன். தோசையும் கேரட் சட்னியும் பண்ணலான்னு இருக்கேன். தோசை பண்ணுறேன். தோசைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கு சைடிஷ் சட்னி, கேரட் சட்னி பண்ண போகிறேன். நம்ம சாதாரணமாக உடச்சக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னிலாம் பண்ணுவோம். இந்த கேரட் சட்னி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுதான் வீடியோ எடுக்க போகிறோம். எப்படி கேரட் சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இருமா நான் கட் பண்ணுறேன். நீ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆடியன்ஸை சொல்லிட்டே நான் அதுக்குள்ளே ஒன்று கட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. எப்படி பெருசு பெருசா ரொம்ப பொடியா கட் பண்ணுவானா, வதக்க தான் போறோம். எப்படிடா நீட்டமா கட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் தாறுமாறா கட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைக்க தானே போறோம். ஆமா, வரைக்கும் தான் அரைக்க போறோம். அதனால எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, காஞ்சி மிளகாய் 2, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக காஷ்மீர் மிளகாய் 2 வைக்கிறேன். கட் பண்ண சொல்ல கேரட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? சாப்பிட்டு நல்லது தான். எல்லா காயும் பெருசு பெருசாக கட் பண்ண ஓகே தானம்மா? வதக்கு தான் போகிற, பரவாயில்லப்பா, கட் பண்ணுப்பா. ரொம்ப சிறுவெல்லாம் கட் பண்ணுவேண்ணா. ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணிக்கும். அலசு. என்னம்மா யூடியூப்ல கமெண்ட் உன்னோட புது வேலை எப்படி போயிருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி போகுது சொல்றது? அப்படியே புதுசா நான் போயிட்டு இருந்தேன் தானே. அட ஆமா, சரி சொல்லு. வேலைலாம் செட் ஆயிடுச்சு. எனக்கு டிராவல் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. காலையில நான் போய் விட்டு வரல, அப்புறம் என்னாச்சு? பஸ் வேற இடத்துல தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆமா, எல்லாம் பஸ் ஸ்டாப்ல எல்லாம் ஸ்மோக் பண்றாங்க. அந்த டஸ்ட் அலர்ஜி ஆக மாட்டேது நிறைய பேருக்கு. அவங்களுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம், சும்மா நிக்கிற எல்லாருக்குமே ஹெல்த் ப்ராப்ளம். அது கேட்டா நான் பசுக்குள்ளியா பிடிக்கிறேன், வெளியே தானே பிடிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை. காயெல்லாம் கட் பண்ணிட்டியாப்பா? எல்லாம் முடிஞ்சதுமா. அவ்வளவுதானே? கரெக்டா இருக்க சைஸ்? போதும் வறுக்கிறதுக்கு தானே. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிதான் காஞ்சி மிளகாய் போட்டுடலாம். மிளகாய் அதிகம் வந்துதான் இப்போ இந்த பருப்பை சேர்த்துக்கணும். பருப்பு சவுந்து வந்ததும் இப்போ இந்த ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை ஈரம் கழுவுனால அது ஈரம் படப்படன்னு இருக்குது. இப்போ காய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் 1 நிமிஷம் வதக்கணும். வெங்காயம் கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கும். அடுத்தது கேரட்டு. கேரட்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோமா திரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் கேட்பாங்க, இது என்ன சட்னி, இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு நிமிஷம் வெங்காயமும் கேரட்டும் நல்லா வதங்கணும். டீ மிதமான தீயில் வச்சுக்கலாம். கேரட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு ஒரு கேரட் எடுத்து இப்படி அழுத்தி பார்க்கணும். இப்படி அழுத்தினமா உடையணும். இது கரெக்டாக இது வதங்கினதுக்கு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆறின பிறகு அரைச்சி எடுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம். நாளைக்கு வேலைக்கு போய் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஆமாப்பா, உதிரி பூ வாங்கினேன், அது கட்டிட்டு இருக்கேன்.
நாங்கள் சின்ன வயசில் மல்லி இந்த உதிரி மட்டும் வாங்கிக்குவோம். கனகாம்பரம் வந்து செடியே வரும். செடியில் கனகாம்பரம் பூ பறிச்சிக்குவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கனகாம்பரம் பறிப்போம். அந்த கனகாம்பரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த கனகாம்பரம் வாடவே வாடாது. நாட்டு கனகாம்பரம். மல்லி மட்டும் வெளியே உதிரி வாங்கி கட்டி டெய்லி வச்சுன்னு ஸ்கூலுக்கு போவோம். அது ஒரு கணக்காலம், அது ஒரு காலம். அம்மா அவங்க ஃப்ளாஷ்பேக் போக ஆரம்பிச்சிட்டாங்களே. என்னம்மா அமைதியாக இருக்க? இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னும் ஃப்ளாஷ்பேக்லேருந்து வெளில வரலையா? இல்லைப்பா, நாளைக்கு காலைல என்ன பண்ணலான்னு யோசிச்சு இருக்கேன். என்ன காய் பண்ணுறது? நான் வழக்கம் போல் 2 காய் எதாவது செஞ்சிட வேண்டியதானே? அது யோசிப்பேன். காலை தூங்கி இந்த விரு திருப்பி பிளான் மாறிடும். அட்டாத்திட்டா சமையல் ஆகிடும். இன்னைக்கு என்ன மண்பாட் ரைஸ் மாரி மாறிடும். அதான் இன்னைக்கு பார்த்தேனே, வெறும் மோர் குழம்பும் மீல் மேக்கரு. யோசிப்பேன். 2 காய் சாம்பார் எல்லாம் தனித்தனியாக செஞ்சு எடுத்துன்னு போகலாம். சரி, என்ன யோசிச்சாச்சா? யோசிச்சு வச்சிருக்கேன். காலை சமைச்சாதான் தெரியும். காலைல ஏஞ்சாதான் தெரியும். ஆமாம், ஏஞ்சிக்கிறத பொறுத்து தான் சமையல். நல்லா ஆறிச்சு. இப்போ அரைச்சிடலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பறிச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஸ்பூனோ கரண்டியை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு அரைச்சோமா உள்ளே மாட்டிக்கிது. எல்லாம் ஈவனாக நல்லா மசிஞ்சு வரும். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். தாளிக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். காஞ்ச மிளகாவை இது 2ஆ கிள்ளி போடணும். கருவேப்பிலை ஒரு கொத்து. வெங்காயம் இருந்தாலும் வெங்காயத்தில் தடவலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லையும் தோசைக்கல்ல தொடச்சிடலாம். இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் புட்டு கொஞ்சம் ஒரு கரண்டி மாவை ஊற்றி நைஸாக போட வேண்டியதுதான். எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு சைடு சட்னி வந்து நம்ம இன்னைக்கு கேரட் சட்னி வச்சுக்கிறோம். இது இல்லாமல் வெரைட்டியாக நிறைய சட்னிலாம் நம்ம செய்ய போகிறோம். இனிமேல் என்னென்ன சட்னி இருக்குது வகைகள்? கேரட் சட்னி, இஞ்சி சட்னி, புதினா சட்னி, குடமிளகாய் சட்னி, நிறைய சட்னி இருக்குது. இனிமேல் வர வீடியோவில் சட்னிலாம் பார்க்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு பக்கம் சவந்து வந்துட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. நல்லா முருகலாக பொன்னிறமாக வந்துக்குது பாருங்க. சாப்பிட்டுறியாப்பா சூடா? நான் வந்துட்டேன். கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சா? சூடாக சாப்பிட்டு உட்காரு. எங்கேயோ உட்காந்து சாப்பிட்றேன். சரி, உட்காரு உட்காரு. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு. உங்களுக்கு கேரட் சட்னி வேணுமா? பவானி அம்மா வீடியோ பாருங்க. எங்க அப்படி சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. சாப்பிடுங்க வாங்க. சர்பத் மாதிரி இருக்குதா?